வணக்கம். மார்ச் 19ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. இஷ்யூ பிரைஸ் 295 ரூபாயாக இருந்தது. இன்னைக்கு லிஸ்டிங் அதை காட்டிலும் 2% டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். பதாஞ்சலி குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. பதாஞ்சலி கம்பெனிக்கு தவறான விளம்பரத்தை பயன்படுத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டு. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அவங்க கரெக்டான பதில் அளிக்காததுனால இப்போ பாபா ராம்தேவ் மற்றும் கம்பெனியுடைய எம்டி ஆச்சாரியா பாலகிருஷ்ணா நேரில் ஆஜராக வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. இந்தியாவுடைய முதல் புல்லட் ட்ரெயின் சேவை எப்போ வரும்? மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 2026 அகமதாபாத் மும்பை இடையே இருக்கக்கூடிய சேவை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்தியாவுடைய முதல் புல்லட் ட்ரெயின் சேவையாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய முதல் சிப் எப்போ வெளியாகும்? 2024 டிசம்பருக்குள்ளார வரும்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர். முன்ன சொல்லியிருந்தது 2026ஆம் ஆண்டு. இப்போ 2024ஆம் ஆண்டிற்குள்ளாரே இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்த முதல் சிப் வெளியே வரும்னு சொல்லியிருக்கிறாரு. எலக்டோரல் பாண்ட்ஸ் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஐடி நிறுவனங்கள் எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ், சயண்ட் மற்றும் ஜென்சார் டெக்னாலஜிஸ். இன்ஃபோசிஸ் 1 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க ஜனதா தள் செக்யூலருக்கு. இது 2018ஆம் ஆண்டு கர்நாடகா தேர்தலை முன்னிட்டு வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சயண்ட் வந்து 10 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க நவம்பர் 2023. ஆனால் எந்த பார்ட்டிக்கு கொடுத்துருக்கிறாங்கன்ற தகவல் கிடையாது. அதே போல் ஜென்சார் டெக்னாலஜிஸ் 3 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்கன்ற தகவல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஓஎம்சி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மற்றும் பெயிண்ட் கம்பெனிஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, க்ரூடோடைய விலை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 மாதத்தில் இதுதான் அதிகபட்சமாக இருக்குது. இப்போ க்ரூட் ஆயிலுடைய விலை கிட்டத்தட்ட $87 ஒரு பேரல் அந்த பக்கத்தில் இப்போ இருக்குது. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிரெண்ட் ஆயிலுடைய விலை $90 கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் $10 உயரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2024 தேர்ட் குவார்ட்டருக்குள்ளார $90 எட்டும்னு அவங்க கணிச்சிருக்கிறாங்க. மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க HPCL மற்றும் IOCL. HPCL, IOCL மற்றும் BPCL தான் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். HPCL, IOCLக்கு வந்து மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. BPCLக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. JBM ஆட்டோ இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 10% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்கு. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1390 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் யார்கிட்ட இருந்து? கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீசஸ் லிமிடெட் கிட்ட இருந்து. இதோடைய மதிப்பு 7500 கோடி ரூபாய். JBM ஆட்டோ குறித்து மற்றொரு அப்டேட். இந்த அப்டேட் வெளியிட்டது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வெளியிட்டிருக்கிற ப்ரெஸ் ரிலீஸ். JBM ஆட்டோடைய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கார்பன் ஸ்டீலுக்கு பதிலாக இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ் பை ஃபேஸ் கொண்டு வராங்க. அதற்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை சப்ளை செய்வது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க JBM ஆட்டோவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதாக அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. யூகேல அவங்களுடைய ஒரு மருந்தை அறிமுகம் செய்கிறாங்க. கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ். கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். 1250 கோடி ரூபாய் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாக இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் முதலீடு செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. பரதீப் பாஸ்பேட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 4% விழுந்திருக்குன்னு CNBC TV18 கிடைத்த தகவல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கோவாவில் இருக்கக்கூடிய ஆலையை மூடி இருக்கிறாங்க. பரதீப் பாஸ்பேட் சில கோளாறு ஏற்பட்டிருக்கு போல தெரியுதுங்க. அம்மோனியா மற்றும் யூரியா ஆலைகளை மூடி இருக்கிறாங்க. மர்ஜர் குறித்தான அப்டேட்டும் அதே செய்தியில் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னே பார்த்தது தான் மேங்களூர் கெமிக்கல்ஸ் வந்து பரதீப் பாஸ்பேட்ஸுடன் இணைகிறாங்க. ஸோ அதற்கான ஸ்வாப் ரேஷியோ என்னன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. 187 ஷேர்ஸ் பரதீப் பாஸ்பேட்ஸ் வழங்கப்படும். 100 ஷேர் பெங்களூரு கெமிக்கல்ஸில் வைத்திருந்தா. கேம்ஸ் கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத் கிஃப்ட் சிட்டியில் அவங்களுடைய ஆஃபீஸை திறப்பதற்கு அனுமதி கிடைச்சிருக்கு டெவலப்மெண்ட் கமிஷனர் கிட்ட இருந்து. HCL டெக்னாலஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க காஸ்ட் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? கஸ்டம் சிப்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. காஸ்ட் அப்படின்றது செமிகண்டக்டர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கோர்ஸ் ப்ரொவைடர். இந்த சிப்ஸை எங்கெங்கே பயன்படுத்த முடியும்? ஆட்டோமோட்டிவ், கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ்க்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸ்.
ஆரம் ப்ராப்டெக் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்கு முதல் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பேமெண்ட்டுக்கான முதல் அழைப்பு ₹30 கட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது? மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து கட்ட துவங்கலாம். மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் ட்ரேடிங்கில் இருக்காதுன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட வேண்டியது இருக்கும். நம்ம அந்த கரெக்டான டைமில் கட்டலைன்னா 9% ஆண்டிற்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்ட வேண்டியது இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இந்த பணத்தை கட்டலாம்ன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அஸ்பா வழியாக நம்ம பண்ணலாம். எப்படி நம்ம ஐபிஓக்கு பண்ணோமோ பிசிக்கல் அஸ்பா நேரடியாக நம்ம வங்கிகளுக்கு போய் பண்ணலாம். நம்ம கைவசம் 3-in-1 ஆன்லைன் ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை வச்சும் பண்ணலாம். ஆர்வேப் அந்த ரெஜிஸ்டருடைய வெப்சைட் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் வழியாகவும் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்டார் வந்து கேஃபின்டெக் தான் இவங்களோட ரெஜிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அது வழியாகவும் பணத்தை கட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆரம் ப்ராப்டெக் லிமிடெட். eastmytrip.com தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஜூம் காருடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்தியாவில் செல்ஃப் டிரைவ் காஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க ஈஸ்மை ட்ரிப். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசெட்ஸ் லிமிடெட் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. அவங்க டீமர்ஜ் ஆகி புதிதாக வந்திருக்கக்கூடிய கம்பெனி. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய நான் கோர் அசெட்ஸ் டீமர்ஜர் பண்ணி வந்த புது கம்பெனி. இன்னைக்கு லிஸ்டிங் வந்து ₹44.46 லிஸ்ட் ஆகிருப்பதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. SCCL கம்பெனி கிட்ட இருந்து ₹434 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது. ஸ்பைஸ் ஜெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் உங்களுக்கு முன்னவே தெரியும். கோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து கார்ப்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கிற நிறுவனம். ஸ்பைஸ் ஜெட்டுடைய தலைவரான அஜய் சிங் வந்து இதற்கு பிட்டிங் பண்ணுறாரு. ஸ்பைஸ் ஜெட் நேரடியாக பண்ணல, ஆனால் அஜய் சிங் தான் பண்ணுறாரு. அவர் தனியாக பண்ணல. அவரும் மற்றொரு நிறுவனமான பிசிபி ஏர்வேஸ் இணைந்து தான் அந்த பிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க கோ ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ அதோடைய தொகையை உயர்த்தி இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். முன்னே அவங்க பிட்டிங் செய்திருந்தது ₹16 பில்லியன். இப்போ ₹1 பில்லியன் அல்லது ₹1.5 பில்லியன் உயர்த்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். REC லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.